பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். அதுக்காகவே தான் வந்து இந்த முறை வந்து சரி பாட்டு பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு, என்ன பாட்டு பாடலாம், எப்படி பாடலாம் அப்படிங்கிற வந்து பாட்டுனாவே வந்து எல்லாமே வந்து நல்ல பாட்டு தான், எந்த பாட்டு வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியை தருவது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்தோன்னா பழைய பாடல்களா இல்லை புதிய பாடல்களா அப்படின்னு சொல்லி அது ரெண்டாக பிரிக்க வேண்டியதாக வருது. அதில் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவது பழைய பாடல்கள் தான் அப்படின்னு வயசானவங்க எல்லாம் ஒரு பக்கம் பேச வந்திருக்காங்க. அப்படிலாம் இல்லை, மனசுக்கு வந்து இனிமை தருவது வந்து நாங்கள் எங்கள் மாதிரி வயசு பசங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து பேச வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தராக வந்து நம்ம மேடை கலைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பாட வந்து நாங்கள் பேசுகிறதே வந்து எல்லாமே ஒரு வித பதட்டத்தில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் பாடலை வந்து ஒரு சில வரிகள் வந்து தவறாக வரலாம், அதோட வரிசையும் வந்து தவறாக போகலாம். அதை வந்து யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? அது சில தவறுகள் இருந்தால் மன்னிக்கு, உங்கள் வீட்டு பிள்ளைங்க மாதிரி எங்களை நினச்சி மன்னிச்சுக்கங்க. ஏன்னா வந்து கீழே உட்காந்து எவ்வளோ வேணால் பேசலாம், ஆனால் மேலே ஒரு ஸ்டேஜ் ஏறி மைக்கு பிடிக்கும்போது வந்து நம்மளே எல்லாரும் பார்க்கும்போது வந்து எல்லாருக்கும் ஒரு பதட்டங்கிறது வரும், கண்டிப்பாக வரும், சரிங்களா? இப்போ எல்லாரும் வந்து வெளியே வீட்டுக்குள்ளே உட்காரும்போது எல்லாமே ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் இங்கே வந்த உடனே வந்து எல்லாரோட முகம் மாறிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஃபோக்கஸ்ஃபுல்லாக வந்து நம்மளையே பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த பதட்டத்தில் வந்து ஒரு சிலரோட பாடல் வரிகளோ அவங்க மறக்கலாம், இல்லை கவிதை மாதிரியும் பேசலாம். அதை வந்து யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பாட்டு மட்டும் சொல்லிட்டு கவிதை பாட்டுன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க, சரிங்களா? அது ஒன்று. அதுபோக வந்து பாடலாம் வந்து எப்படின்னா வந்து இசை வந்து எப்படி என்ன சொல்கிறதுன்னா, அந்த காலத்தில் வந்து பொண்ணு பார்க்க போகும்போது வந்து சொல்லுவாங்க, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்பாங்க. அந்த பொண்ணுக்கு பாட தெரியும் ஏன்னு கேட்டால், அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் தெரு அவங்க சுத்த விட்டு அந்த பொண்ணை வந்து பாட்டு பாடி சம்பாதிக்க வைக்கிறதுக்காக இல்லை. என்ன காரணம்னா, ஒரு பொண்ணுக்கு பாட தெரிஞ்சுன்னா அந்த பொண்ணு வந்து குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் அனுசரித்து வளைவு சுழிவு எல்லாமே வந்து அனுசரித்து போகலாமா. இது வந்து நான் சொல்லுங்க, இது வந்து ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ரிப்போர்ட் படி வந்து வீட்டில் வந்து நல்லா பாட தெரிஞ்ச பொண்ணுங்க வந்து வீட்டில் வந்து அனுசரித்து போவாங்களாமா. இது நானும் பார்த்துருக்கேன். நானும் வந்து அது படித்ததுக்கப்புறம் நானும் ரொம்ப கவனிச்சிருக்கேன். கவனிச்சதில் வந்து ஒரு 80% வந்து அது உண்மையாக தான் இருக்குது. அதனால் இனிமேல் நீங்களும் வந்து வீட்டில் வந்து பாட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் இப்போ எல்லாருமே வந்து யாரும் பாடகரில் யாரும் கிடையாது. ஒருத்தர் பாத்ரூமில் பாடினதா, ஒருத்தர் ரோட்டில் பாடினதா, ஒருத்தர் பஸ்ஸில் பாடினதா, ஒரு சாய்க்கும்போது பாடினதா, எல்லாம் இந்த மாதிரி பாடினாங்க. மற்றபடி வந்து நாங்கள் யாரும் வந்து பெரிய பாடகரோ அந்த மாதிரி யாரும் கிடையாது. மீண்டும் சொல்லிக்கிறோம், தவறாக நினச்சிக்காதீங்க. பாடும்போது வந்து தவறு நடந்துச்சுன்னா அப்புறம் ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ ஒவ்வொருத்தராக வந்து நாங்கள் பாட கூப்பிடலான் இருக்கேன். நாங்கள் வயதானவங்க நாங்கள் இல்லை, நாங்கள் பாத்ரூம் பாடுறது நாங்கள் இல்லைங்க. அது கீர்த்திக்குள்ள மாதிரி கேட்டுக்கிறோம். ஓகே, திருத்திக்கிறேன்ப்பா. சரி ஓகே, ஒவ்வொருத்தராக வந்து பாட கூப்பிடலான் இருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு கூப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. சரி, பழைய பாட்டு பாடலாமா இல்லை புது பாட்டு பாடலாமா இருப்போம். சரி, ஒரு புது பாட்டே பாடிடலாம். ஒரே நிமிஷங்க, எல்லாம் பதறுது. பதறாதா? நான் சரி, அதனால கீழே வச்சுக்கிற கையை இருக்கிறீங்க தெரியுது. கொஞ்சம் நல்லா செஞ்சா நல்லா இருக்கும். இருக்கிறீங்க கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. ஓகே, புதிய பாடல் வந்து ஒரு பாட்டு பாடுறேன், அதில் ஒரு 4 வரியும் பாடுறேன். அதே மாதிரி பழைய பாட்டிலையும் ஒரு 4 வரி பாடி இந்த நிகழ்ச்சி நான் துவக்கி வைக்கிறேன், சரிங்களா? புதிய பாடலை வந்து ஆகாயம் எத்தனை நாள் மண் மீது வீழாமல் தூணாக தாங்குவது காதல் தான். ஆண்டாண்டு காலங்கள் பூலோகம் பூக்க அழகான காரணமே காதல் தான். பஞ்சபூதங்கள் யாவும் காதலின் அடிமை, நாட்கள் 7 காதலின் கிழமை, 9 கோள்களும் காதலை சுற்றி வரும். மரமேற ஏணி தந்தால் மலையை ஏறி கொடியேற்றும், குண்டூசி கையில் தந்தால் கிணறே தோன்றிவிடும். பெருக்கல்லை வைரக்கல்லாய் காதல் பார்வை மாற்றிவிடும், வெந்நீரில் விட்டால் கூட காதல் மீன் நீந்தும். இது ஒரு நல்ல புதிய பாடலுங்க. அப்படி எல்லாரும் கைத்தறி உற்சாகப்படுத்தினீங்கன்னா நாங்களும் பாட்டுதான் பாடுவோம், சந்தோஷப்படுவோம். ஏன்னா நாங்கள் பாட்டுதான் பாடுறோமா இல்லை கவிதை படிக்கணும்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. அப்புறம் புதிய பாடலில் வந்து பழைய பாடலில் வந்து
அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அண்ணன் நடை போடுதம்மா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா. காதல் தோன்றுமா இல்லை காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா. பாட்டு பாடவா பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா பறந்து செல்லவா. இந்த மாதிரியும் பழைய பாடல் வந்து இனிமையான பாடலும் இருக்கு, அதே மாதிரி புது பாடலும் இனிமையான பாடலும் இருக்கு. அந்த பாடலை வந்து யார் பாடுற பாடல் நல்லா இருக்கு இனிமையா இருக்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு தனி ஒரு போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரில் வந்து 3 பேராக பிரிச்சிருக்கோம். முதல்ல எப்போ வந்து நம்ம லேடிஸ் தனியாகவும் ஜென்ஸ் தனியாகவும் வைப்போம். இப்போ எல்லாமே வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வயசு பசங்களை ஒரு பக்கம், வயசானவங்க பூரா பழைய பாடல் பாடுற வந்திருக்காங்க. முதல்ல எப்பவுமே போல எங்கள் அணிக்கு வந்து ராசி வந்து சத்யா தான். அவங்க சத்யா வந்து சின்ன கோயில் சித்திரை வந்து நாங்கள் பாடுறதுக்கு அழைக்கிறோம். ஆமாம் சத்யா, ஒன்றும் பயப்படுறாங்க அம்மா. ஒரே நிமிஷம் சத்யா